தரிசனம் காணும் இதய கண்கள். Eye of the heart that sees visions. எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிரேக்க வேதாமத்திலே ஆப்தல்மாஸ் டெஸ் கார்டியாஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆப்தல்மாஸ் என்றால் கண்கள், டெஸ் ஆஃப் கார்டியாஸ் கேஆர் கார் என்று சொல்லி லத்தீன் மொழியில் அது இதயத்தை குறிக்கும். அது கிரேக்க மொழியிலும் இதயத்தை குறிக்கும், ஹார்ட்டை குறிக்கும். ஆகவே அது மனக்கண்கள் அல்ல, இதயத்தின் கண்கள். கர்த்தருக்குள் அன்பானவரே, படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் மிக சிறப்பான படைப்பு மனிதனுடைய கண்களின் படைப்பு. அந்த கண்களின் படைப்பை பற்றி ஒரு நாள் நான் பேச விரும்புகிறேன். ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அண்ட் த ஐரிஸ் அண்ட் த ஆப்தல்மிக் நர்வ், ரெட்டினா, வெரி ஃபண்டாஸ்டிக். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த தேவனுடைய படைப்பு. தேவன் சரீர பிரகாரமான கண்களை மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குரிய கண்களையும் உருவாக்கி இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 20 அதிகாரம் 12 வசனம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறார், 1 வாயை கொடுத்திருக்கிறார். அவர் 2 வாயை கொடுத்திருந்தா ரொம்ப ஆபத்து. 1 வாயிலே இவ்வளோ பிரச்சனை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நிறைய கேட்கணும், பேசுறது குறைவாக இருக்கணும். 2 மடங்கு கேட்குறதுக்கு 2 காது, 1 மடங்கு பேசுகிறதுக்கு 1 வாய். ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்திங்கன்னா மற்றவங்க சொன்னதை கேட்குறதுல தான் இருந்தார். அங்கே பெரிய மூப்பர்கள்லாம் ஆலயத்தில் 12 வயதில் போயிருக்கும்போது அவர்கள் சொல்கிறதை அவர் கவனமாய் கேட்டார். இவர் பெரிய ஞானமுள்ளவர், பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம், அவங்களை கேட்க விடாதபடி, அவங்களை பேச விடாதபடி. ஆனால் அவர்களை பேச விடாதபடி இருக்கவில்லை, அவர் சொல்வதை கேட்டார். இன்றும் தேவன் நீங்கள் சொல்வதை கேட்கிறார். நீங்கள் நிறையா சொல்லலாம், அவருக்கு பதில் 2 வார்த்தை தான். எங்கள் நாட்களில் தமிழகத்தில் முதல்வராக இருந்தவர் திரு காமராஜ் அவர்கள், அவர்கிட்ட போய் யாராவது பெட்டிஷன் கொடுத்தா சொல்கிற வார்த்தை ஆகட்டும் பார்க்கலாம், 2 வேர்டு. ஆனால் இப்படி சொல்லிட்டாரே நடக்குமா அப்படின்னா ரொம்ப சீரியஸாக எடுத்து உடனே அதை செய்வார். ஆகட்டும் பார்க்கலாம், ரொம்ப சொல்ல மாட்டார். அப்படியா உங்கள் பிரச்சனையா, நான் பார்க்குறேன், அதிகாரிகிட்ட சொல்கிறேன், எல்லாம் சீக்கிரம் நடக்கும். இப்படி சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் 2 வேர்டில் சொல்லிட்டு போவார், நடக்கும். தட் இஸ் ஹவ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹோல் ஆஃப் பைபிள் யூ see. குஷ்டரோகி, பயங்கரமான நோய்களிலே பயங்கரமான நோய் குஷ்டரோகம். அந்த நோய் உள்ளே வந்தாலும், ஐயோ அது ரொம்ப கடினம்பா, மூக்கெல்லாம் உள்ளே போயிருக்கு, கையெல்லாம் போயிருக்கு, இன்றைக்கி பார்க்குறேன், ஏதாவது நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் சரியாகதான் பார்க்கலாம், சொல்ல சித்தமுண்டு சுத்தமாக, அவ்வளோதான். 8 மைல் நீளமுள்ள அந்த கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. பார்க்குறாரு, இறையாதே அமைதலாயிரு. 2 words. யூ ஷுட் நாட் வேஸ்ட் வேர்ட்ஸ். வார்த்தைகள் என்பது முத்துக்கள். அந்த முத்துக்களை நாம் கவனமாய் பயன்படுத்த வேண்டும். ஆகவே நான் ஜெபம் பண்ணும்போது நிறைய பேருக்கு கஷ்டம் என்னென்னா, ரொம்ப ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாரு, எல்லாம் சுருக்கமாக ஜெபம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கஷ்டம். ரொம்ப ஜெபம் பண்ணால் ஒன்றும் நடக்காது, சுருக்கமாக ஜெபம் பண்ணால் கட்டாயம் நடக்கும். ஏன்னா விசுவாசத்தை பொறுத்து. நானும் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன் எப்போ எனக்கு விசுவாசம் இல்லைன்னா. பாஸ்டர் எப்போ ரொம்ப நீண்டதாக ஜெபம் பண்ணிட்டாரா அவருக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், ஜெபமும் பலிக்காதுன்னு அர்த்தம். ஆனால் ஷார்ட்டாக ப்ரே பண்ணும்போது அவருக்கு ஃபெய்த் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, அவர் ஊழியத்தை அறிமுகம் செய்யும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 18 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்,
இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, ஏசாயாவில் எழுதியிருக்கிறது அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்வார் என்று. கண் பார்வையற்றவர்களுக்கு அவர் கண் பார்வை தந்தார். அவர் கண் பார்வை சரீர பிரகாரமான கண் பார்வை மாத்திரம் அல்ல, பர்த்திமை குருடனுக்கு அவர் கண் பார்வை கொடுத்தார். அது பிசிக்கல் ஐ. ஆனால் அவனுக்கு கண் பார்வை கொடுக்கறதுக்கு முந்தையே ஸ்பிரிச்சுவல் ஐயை கொடுத்தார். ஹவு டு யூ நோ ஹி கேவ் ஸ்பிரிச்சுவல் ஐ? ஏன்னா அவன் ஒரு பிச்சைக்காரன். அந்த இஸ்ரவேல் நாட்டில் அங்கே அரசாங்கம் பிச்சை எடுக்கிறவர்களுக்கு ஒரு கோட் கொடுக்கும். அதுதான் பிச்சை எடுக்க லைசன்ஸ். அந்த கோட் போட்டால் என்ன அர்த்தம்? ஹீ இஸ் அ ஜெனியின் பெக்கர், யூ கேன் ஹெல்ப். அந்த கோட்டுக்கு என்ன அர்த்தம்? இவருக்கு நீங்கள் கொடுக்கலாம், உண்மையிலே குருடன் தான். ஏன்னா நிறைய பேர் கண்ணை மூடிட்டு குருடனாக இருக்கேன் செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு நடிக்கலாம். அதனால் அந்த சனகரிப் சங்கம் டெஸ்ட் பண்ணி இவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கோட் கொடுப்பாங்க. அதனால் அந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் கண்ணு தெரியாதவங்க அவங்களாம் அந்த கோட் போட்டுக்கணும். இவன் என்ன செய்தானா, ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே சரீர கண்கள் திறக்கும் என்ற நம்பிக்கை வந்தது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கம்னு சொன்னான். சொல்கிறதுக்கு முந்தி அவன் கோட்டை, அந்த லைசன்ஸ், பிச்சை எடுக்கிறதுக்கு லைசன்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த லைசன்ஸை கடத்தி எறிஞ்சிட்டான். ஏன் அதை கடத்தி எறிஞ்சிட்டான்? எவனா தூக்கிட்டு போயிடுவான் போகஸா, அவன் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க போயிடுவான். ஏன்னா இட்ஸ் லீகல் லைசன்ஸ். ஆனால் எரிஞ்சிட்டான். ஏன்? அவன் கண்ணு திறந்துச்சு. தாவீதின் குமாரன்ட்ட போட்டான். என் கண் ஆவிக்குரிய கண் திறந்ததுனால கோட்டை கலத்தி போட்டேன், இப்போ சரீர கண்கள் திறக்க போகுது அப்படின்னா. அதே மாதிரி மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 15 சிரோபெனிக்கியாள் அவள் கேட்குறாள், என் மகள் ரொம்ப பிசாசு பிடிச்சி கஷ்டப்பட்டுருக்கான்னு. சீசர்கள் துரத்தி விடுங்கன்றாங்க. இயேசு கிறிஸ்து திஸ் இஸ் நாட் த டைம்னு சொல்கிறாங்க. அவள் போகவே இல்லை. ராங் டைம், ராங் பிளேஸ், ராங் ஆன்சர் ஃப்ரம் டிசைபிள்ஸ், ராங் ஆன்சர் ஃப்ரம் ஜீசஸ். இவ்வளவும் இருந்தால் சரி போயிட்டு இன்னொரு நாள் வரேன்னு போயிருக்கணும் போல. ஒரு பாயிண்டில் அவள் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறான். அவள் கண்கள் திறந்துருச்சு. When she said son of David, the word son of David comes in the New Testament 15 times. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நீங்கள் இயேசு கிறிஸ்து யோசேப்பின் தந்தை அல்ல, சன் ஆஃப் டேவிட். வேதாகமத்திலே தாவீதின் குமாரன் வருவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே when you tell son of David, that means Joseph is not the father of Jesus, father God. பரமபிதா தான் இவருக்கு தந்தை என்று சொல்லி அறிக்கையிடுகிறீர்கள். சன் ஆஃப் காட், two words have got such a great meaning. You can't simply say that. You have to have spiritual eyes open. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தார். பின்பு சரீர கண்கள் திறக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். பாருங்க, வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்து, கொலை, விபசாரம், பயங்கரமான குற்றம் செய்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு கள்வன். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டதினாலே சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த கள்வன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது. யார் சொன்னா உனக்கு ராஜ்யம் இருக்குன்னு? ராஜ்யத்தை பார்த்தான். ஜீசஸ் ஓப்பன்ட் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். இந்த பக்கம் ஒரு கள்வன், இந்த பக்கம் ஒரு கள்வன். ஒரு கள்வனுடைய கண்களை அவர் திறந்தார். அவன் ராஜ்யத்தை கண்டான். நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்த நாட்களில் பார்வையற்றோருக்கு பார்வை வழங்கினார். சரீர பிரகாரமாக பார்வை இழந்தோருக்கு பார்வை அளித்தார். ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அன்று பர்த்திமேயுவின் கண்களை திறந்தவர், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தவர். அவரிடத்தில் நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது இருப்பதினாலே என் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று சொல்ல வேண்டும். அவர் உங்களுக்கு கலிக்கம் போடுவார். லவோதிக்கேயா திருச்சபையின் மக்கள், அங்கே ஒரு சிறப்பு மருந்து இருந்தது, டெப்ரா ஃப்ரிஜியா. கண்ணுக்கு போட்டால் அந்த மருந்து கண் பார்வை தெளிவாய் கொடுக்கும். ஆனால் அந்த மக்களை பார்த்து, உனக்கு கண்ணு தெரியல,
நீ பார்வை அடையும்படிக்கு என்னிடத்தில் வா, உனக்கு நான் கலிக்கம் போடுவேன். ஐ வில் அப்ளை சம் மெடிசன், ஸ்பிரிச்சுவல் மெடிசன் டு யூ ஸோ தட் யூ கேன் see என்று சொல்லி அங்கே லவோதிக்கியா திருச்சபையின் மக்களுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். இந்த காலத்தில் நிறைய பேருடைய கண்களை நான் திறக்கப் போகிறேன். முதல்ல இந்த கண்கள் திறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய மைண்ட் ரொம்ப அஜிடேட்டட், கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறது. அது அமைதிப்பட்டால்தான் ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். ஆகவே ஐ வாண்ட் ரீட் a couple of verses for that. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க தான் தெரியாது, அஜிடேஷன், குழப்பங்கள். படுத்தா போதும் ஒரே ஒரி, நிம்மதியாக தூங்க முடியல. அடுத்தது 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. மௌனமாய் காத்திருக்கணும். மௌனம் முடியாது. அந்த மௌனமாய் காத்திருந்த வேளையில் தான் விசுவாசம் வரும். 7 நாட்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எரிகோவின் மதில் சுவரை சுற்றி வரும்பொழுது தேவன் சொன்னார், யாரும் பேசக்கூடாது. 6 தடவை சுற்றி வரும்போது நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். 6 நாள் ட்ரைனிங். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா 7ஆம் நாள் நீங்கள் பேசாமல் தான் இருப்பீங்க. பேசுன்னு சொன்னால் தான் பேசுவீங்க. ஸோ God was giving in the Old Testament முறுமுறுக்கிற மக்களை பார்த்து 6 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சைலண்ட் ஆகினார். 7ஆம் நாளில் சத்தம் போடுங்கன்னாரு. அந்த சத்தம் போட்ட உடனே மதில் சுவர் தரை மட்டமாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். அமைதியாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டவுடன் அவர்கள் பேசுவதெல்லாம் அப்படியே நடக்கும். I become silent in many of the times. ரொம்ப அமைதியாக இருக்கேன். காலையில் சாயங்காலம் வரைக்கும் நிறையா பேசாமல் I shut my door and become in silence. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நெஞ்சே தேவனுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனென்றால் நான் எதிர்பார்க்கும் நற்செய்தி அவரிடமிருந்தே வரும். அடுத்தது, இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாதபடி, எந்த படைப்புக்கும் இல்லாதபடி தேவன் கற்பனை வளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மைண்டை நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலான வேளையில் நமது மைண்டை பயன்படுத்துகிற பிசாசு. நைட்டில் போய் படுத்த உடனே நம்ம திட்டினவங்க, நமக்கு விரோதமாக பேசினவங்க, ஆஃபீஸில் நடந்த காரியங்கள் எல்லாம் மனசில் ரீப்ளே ஆகும். ரீப்ளே ஆனோடனே அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இவன் இப்படி செய்தானா, நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் பார்த்து அவன் காலை வாரணும். எப்படி வாடுறது? ராத்திரி பூரா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். மணியை பார்ப்பா 2 மணி ஆயிரும். ஐயோ தூங்கலையா அப்படின்னு. நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன், லார்ட் ஜீசஸ், எஸ்அப்பா, நீங்கள் யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகும்போது சமாரியா வழியாக போகிறீங்க. சமாரியா வழியாக போக தேவையில்லை. இது லாங் கட். தெர் இஸ் அ ஷார்ட் கட் ஃப்ரம் ஜுடேயா டு கேலிலி. தேர் இஸ் அனதர் ஷார்ட் கட். சமாரியாவுக்கு போக தேவையில்லை. சமாரியாவில் தான் இயேசு கிறிஸ்துவை தாக்கியிருக்காங்க. சீசர்கள் சொல்கிறாங்க, ஏன்பா கலிலேயாவுக்கு போகிறதுக்கு இந்த ஷார்ட் கட் இருக்குது, இவர் என்ன லாங் கட்டில் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு, அங்கே தான் நம்மளை அடிக்க பார்த்தாங்க, போவோம் வாங்க அவரோட கூட செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் அவர் லாங் கட்டாக போனார் தெரியுமா? ஜஸ்ட் டு மீட் ஒன் அன்வான்ட் உமன். சமாரிய பெண்ணை பார்ப்பதற்காக. அங்கே ஒரு தீர்க்கதரிசியை சீகார் என்ற கிராமத்தில் உருவாக்கி அந்த கிராமத்தையே கொண்டு வருவதற்கு பரலோகம் அவருக்கு காட்டிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக he has taken the long cut. நீண்டமான வழியில் வந்தவுடனே சீசரெல்லாம் அனுப்பிட்டார். சமாரிய பெண் வர்றார், உட்கார்ந்து அந்த பெண்ணிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஒரு யூதன் சமாரிய பெண்ணோடு பேசக்கூடாது, சமாரியன் ஆணோடு கூட பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது 12 மணிக்கு ஒரு யூத ரபி சமாரிய விபசார பெண்ணோடு பேசுவது யாரும் பார்த்தா, என்னடா இவங்க 2 பேருக்கு என்ன உறவு அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் ஜீசஸ் வாஸ் டாக்கிங்.
ஆண்டவரே, அந்த சமாரிய பெண்ணை பற்றி அவர்கிட்ட போய் உட்கார்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே, ரொம்ப களைப்பாக இருந்திருப்பீங்க வெயிலில் நடந்து வந்ததுனால. ஆனால் உட்கார்ந்து அவர்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டீங்க, பேசுனீங்க. அவளை விட கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன்ப்பா. என்கிட்ட பேச மாட்டிங்களா? என்கிட்ட பேச மாட்டிங்களா? யூ ப்ரே திஸ் ப்ரேயர். யூ ப்ரே திஸ் ப்ரேயர். ஐ வாஸ் ப்ரேயிங் திஸ் ப்ரேயர் டெய்லி. கர்த்தாவே, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு சாப்பிட போனீங்க. மார்த்தாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அம்மி அரைச்சிட்டு இருந்தா. மரியாள் உங்கள் குரலை கேட்கணும்னு உட்கார்ந்துருந்தா. நீங்கள் உட்காந்து எவ்வளோ நேரம்ப்பா பேசுனீங்க? நிறைய நேரம் பேசுனீங்களே. அந்த பெண்கிட்ட பேசுனீங்களே, என்கிட்ட பேச மாட்டிங்களா? பேசுங்கப்பா, தாகமாக இருக்குது. யூ ப்ரே. வென் யூ ப்ரே அண்ட் ரீட் த பைபிள் இன் த பிக்டோரியல் லாங்குவேஜ். என்ன செய்யணும்? நைட்டில் இப்போ காண ஒரு கல்யாணத்தை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. காண ஒரு கல்யாணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அதில் எப்படி நடந்ததுங்கிற மைனர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மனதில் பாய்ச்சிக்கிட்டு நைட்டில் தூங்கும்போது இயேசு சீசர்களும் கதை வழியே வராங்க, கல்யாண வீடு எல்லாம் பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோல் இன்சிடெண்ட்டை யூ ஹாவ் டு பிளான். நீங்கள் முந்தி தங்கியிருந்த 50 வருடத்துக்கு முன்பு படித்த ஸ்கூல் எல்லாம் மறந்து போயிருக்கோம் உங்களுக்கு. நான் வேலை பார்த்த காலேஜ், அடிக்கடி காலேஜில் என்ட்ரன்ஸில் போகிறேன். அங்கே பக்கம் ரைட் ஹேண்டில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது, ஏறி போகிறேன். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைட் சைடில் இருக்குது. ஐ வாஸ் ஏபிள் டு இமேஜின். ஸோ திஸ் இஸ் டெவலப்பிங் அவர் மென்டல் ஸ்க்ரீன். நம்முடைய விஷன்ஸ் மென்டல் ஸ்க்ரீனில் தான் விழும். ஆவிக்குரிய கண்கள், சரீர கண்கள் இப்படி நோக்குகிறது, ஆவிக்குரிய கண்கள் இப்படி கீழே நோக்குது. அதுதான் தேவன் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. The kingdom of God is within you. So when your spiritual eyes are open, you are going to see inside the kingdom of God. In the kingdom of God you will be able to see biblical characters. ஆகவே அந்த kingdom of God-ஐ பார்க்குறதுக்கு நம்ம இமேஜினேஷனை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. கர்த்தருக்குள் அன்பன், நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபேன், இந்த சேர், இதெல்லாம் காண்கிறது, இதெல்லாம் நிலையற்றதுன்றார். காணாதது தான் நிலையானது. that which is seen is temporal, that which is not seen is eternal. காணப்படாததான் இது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காண்கிற பொருள்களை வைத்து கொண்டு காணாத பொருளை நாம் காண முடியும். நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு டேபிளில் நெயில் கட்டர்லேருந்து சிசர்ஸ்லேருந்து பென்சில் ரப்பர் எல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு 60 வினாடி தான் பார்க்கணும். எத்தனை பொருளை நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு மார்க் போடுவாங்க. அப்போது அது குயிக்காக பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுன்ற ட்ரைனிங்லாம் இருக்குது. எப்போவுமே நான் அதை வின் பண்ணுவேன். ஏன்னா குறுகிய நேரத்தில் அதிகம் பார்க்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். பிதாவை காண முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ காண முடியுமா? காண முடியாதா? காண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தோம்னா என்ன செய்யலாம்? பிதாவை, இயேசு கிறிஸ்துவை காணலாம், பிதாவை கண்ட மாதிரி தான். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை. அப்போ அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கம்யூனியனில் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்துட்டு, எப்பா நான் இல்லைப்பா, இந்த அப்பந்தான் நான் என் சரீரம், இந்த கிரேப் ஜூஸ் தான் என் ரத்தம். இதை பார்த்தா இந்த காண்கிறதுலேருந்து காணாத இயேசுவை நீ காணலாம். காணாத இயேசுவை காணும்போது காணாத பிதாவை காணலாம். வேதம் சொல்லுகிறது, சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் சரீர பிரகாரமாக இருந்தது. The fullness of Godhead was bodily present in Jesus Christ அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போது நீங்கள் கையில் வச்சுருக்க அப்போ என்னது? பாவம் செய்யாத இயேசுவின் சரீரம். நீ அப்பத்தை பார்க்குறியா, அப்பத்துக்கு பின்னால் இருக்கிற இயேசுவின் சரீரத்தை பார்க்குறியா? ஏர் டிக்கெட் இப்போல்லாம் டிக்கெட்டாக வந்துருச்சு. ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பர் என்ன விலை? A4 ஷீட்டில் ஏர் டிக்கெட் வச்சுருக்கீங்க. மெட்ராஸ் போகிறதுக்கு 6000 rupees ஜெட் ஏர்வேஸ் டிக்கெட் இருக்குது. என்னங்க 6000 ரூபா கொடுத்தா ஒரு பேப்பர் கொடுக்குறீங்க? 6000 ரூபாய்க்கு இதுதானா? அப்புறம் அதுக்கு மேலே என்ன தருவாங்க உங்களுக்கு? அதை வச்சுட்டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பேப்பர் இஸ் 25 paisa. But the intrinsic value, the paper gives you to get into the plane, take cashew nuts, drink Coca-Cola and then fly.
அப்போ அந்த அந்த ஒரு பேப்பரில் அவ்வளோ இருக்குது. பேப்பரில் இது என்னங்க பேப்பர்னு சொல்லி கிழிச்சு போட்டுறீங்களா? அதை கவனமாக கொண்டு காட்டுறீங்க, ஐடி கார்டை காட்டு உள்ளே போகிறீங்க. அதை மாதிரி டிக்கெட்டில் பார்க்க முடியுது ஃப்ளை பண்ணணுன்னு, ஆனால் ப்ரெட்டில் ஜீசஸை பார்க்க முடியாது. ஏன் பார்க்கல? யாரும் சொல்லித்தரல. பாருங்கள். அதுக்கப்புறம் அவருடைய சரீரம், நம்முடைய இரத்தமெல்லாம் பொல்யூட் ஆயிருக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நம்முடைய ரத்தமே பொல்யூட் ஆயிடுச்சு. ஆதாமின் நாட்கள்லேருந்து அவர் பிளட் இஸ் பொல்யூட்டட். ரத்தம் எலும்பு மஜ்ஜையில் உருவாகிறது. போன் மேரோவில் தான் ரத்தம் உருவாகுது. போன் மேரோ செக்ரீட்ஸ் ஆர்பிசி. ஆனால் நம்ம பாவம் செய்ததுனால பாவம் எண்ணெயைப் போல எலும்பு மஜ்ஜையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்போது நம்முடைய பிளட் எல்லாம் பொல்யூட்டட் பிளட். அந்த பிளட்டில் இயேசு கிறிஸ்துவின் பாவமற்ற ரத்தம், குற்றமற்ற விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மாசற்ற குற்றமற்ற வெளியேறப்பட்ட. எழுத்தாளர்களுக்கு இதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியல. அட்ஜெக்டிவ்ஸாக போட்டுகிட்டே போகிறான். இயேசுவின் ரத்தம் சொல்கிறான். அந்த ரத்தத்தினுடைய அடையாளம் தான், சிம்பிள் தான் இது. இதை வச்சுருந்தீங்கன்னா you must see the sinless blood. When you take this, in the last generation there shall be no death. ஆண்டவர் சொன்னார் எனக்கு, கடைசி ஜெனரேஷன் இதுவாக இருக்கு. இதில் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பார்ப்பார்கள். You are one of my end time prophets. You will see my coming if you are faithful. என் ஓட்டத்தில் நான் உண்மையாக ஓடினேன்னா வருகையில் நான் பார்ப்பேன். வருகை வரைக்கும் பரம ரகசியங்களை ஆண்டவர் சொல்லித்தர நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். மரணம் கிடையாது இந்த ஜெனரேஷனுக்கு. லாஸ்ட் ஜெனரேஷனுக்கு மரணம் கிடையாது. 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். முடிவுக்கு கொண்டு வரப்படும் கடைசி சத்துரு, லாஸ்ட் எனிமி இஸ் டெத். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேறு எந்த ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன்லாம் செத்தவங்களை நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. டேவிட் ஹோகன் மோர் தென் 250 பீப்புளை ரைஸ் பண்ணியிருக்கார். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது நம்முடைய காலத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். அப்பமும் ரசமும் எதை குறிக்கிறது இன்றைக்கு நம்ம எடுக்க போகிறதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. போத் ஆர் தேர். டெத் இஸ் தேர், ரிசரக்ஷன் இஸ் தேர். அவர் மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உயிர்த்தெழுதல் வர காத்திருக்கிறோம். அதுதான் திருச்சபையில் சொல்கிற நைசியன் க்ரீட், நிசேயா விசுவாச பிரமாணம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்று சொன்னால் செத்து மறுபடியும் ஜீவனுக்குள் போவது அல்ல. அப்படி நான் சொல்லியிருப்பார். அவன் செத்தாலும் அவன் நித்திய ஜீவனை பரலோகத்தில் பெற்றிருப்பான்னு சொல்ல. என் மாம்சத்தில் புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னைக்கு நீங்க மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பங்கேற்கிறீர்களோ, லாஸ்ட் ஜெனரேஷன் ஆகிய நீங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் ஆரம்பிச்சிருச்சு. அதை கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாளில் எழுப்புவேன். உயிரோடு தான் அவன் இருப்பான். கடைசி நாளில் அவனை அப்படியே எடுத்து என் சிங்காசனத்தில் என் பக்கத்தில் உட்கார வைப்பேன். அதுதான் எபேசியர் 2:6 சொல்கிறாரு. கடைசி நாளில் அவர் எழுப்புவேன்னா அவன் செத்து போயிருப்பான், அவன் எழுப்புவேன்னு சொல்ல. கடைசி நாளில் பூலோகத்தில் இருக்கிற அந்த மனிதனை பரலோகத்துக்கு எழுப்பி என் பக்கத்தில் உட்கார வைப்பார். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார்? மெய்யானது. நம்ம கூல்ட்ரிங்க் குடிக்கிறது அது என்ன பொய்யாவா குடிக்கிறோம்? அல்லது நம்ம சாப்பிட்ற சப்பாத்தி பொய்யானதா? பொய்யானதான். ஏன்? எனிதிங் விச் இஸ் டெம்பரரி இஸ் ஷார்ட் லீவ்ட், ஃபால்ஸ். சாப்பிட்றோம் சப்பாத்தி, நாளைக்கு மறுபடியும் சாப்பிடணும்ல. ஆனால் மெய்யானதை சாப்பிட்டா ஒரு தடவை சாப்பிட்டா போதும், அது நிலைத்திருக்கும். ஆனால் நமக்கு சிந்தனையில் பாவம் செய்கிறதுனால அந்த எனர்ஜியை நம்ம லீக் பண்ணிடுறோம். எனர்ஜி லீக்ஸ் அவுட். அதனால் அதை நம்ம அடிக்கடி எடுக்கும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. ஐ ரிக்வயர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஐ ரிக்வயர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். கம்யூனியன் எடுக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இயன் கிளேட்டன், IANCLAYTON, அவர் வயசான தாத்தா, என்னை மாதிரி தான்.
அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் உங்களை எடுத்துகிட்டு போகணும். அவர் இப்போ வந்தாலும் சரி, எனக்கு 120 வயசாக இருக்கும்போது வந்தாலும் சரி, நானும் உங்களோட பரலோகத்துக்கு வருவேன். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இயேசு பிதாவின் மகிமையின் சுடரொளி. தமது ஆற்றல் மிகுந்த வார்த்தையால் அனைத்தையும் தாங்கி நடத்தும் இயேசு தேவனின் அச்சிப்பதிவு, தேவனின் ஜெராக்ஸ் காப்பி. ஃபாதர் காடினுடைய ஜெராக்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஜெராக்ஸ் this bread and wine. So from this you can see the original. Seeing this you can believe the original and get the blessing. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். தானியேலின் புத்தகத்தில் தானியேல் சொல்றாரு, நான் படுத்திருக்கும் போது தரிசனத்தை கண்டேன். தானியேலின் புத்தகத்தில் கண்டான் என்னும் பதம் எத்தனை தடவை வருது அப்படின்னு எண்ணி பார்த்தபோது, கண்டான்கிற பதம் 13 தடவை வருது. 13 தடவை அவன் கண்டதுனால தான் அவன் சொப்பனத்தை விளக்க முடிந்தது. நீங்களும் காணாதவைகளை காண கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ஹெல்மெட்னு போட்டிருந்தா எல்லாருக்கும் புரியும். ரட்சண்யம்ங்கிறது ஹெல்மெட். தூங்க போகும்போது, ஆண்டவரே எல்லாரும் தூங்க போகும்போது ஹெல்மெட்டை கலத்துவாங்க, நான் ரட்சண்யம் என்னும் ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன். அதனால தேர் ஷால் பி நோ ஏலியன் இன்வேஷன். வெளியே இருந்து எந்த பிசாசும் அங்கேருந்து ட்ரீமை கொண்டு வந்தால் அந்த ஹெல்மெட்டில் அடிபட்டு ரிட்டர்ன் ஆயிடணும். பந்து சுவரில் பட்டு வெளியே வர மாதிரி. அப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கெட்ட சொப்பனம் வராது. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப இமேஜினேஷன் உண்டு. அவங்க அப்பா ஸ்கூட்டர் ஓட்டுவார், இவங்க ஸ்கூட்டர் கிடையாது. ஸ்கூட்டர் இல்லாமலே அப்பா ஓட்டுறதோட அழகாக ஸ்கூட்டர் ஓட்டுவான். அங்கேருந்து இன்னொரு கார் வர மாதிரி அப்படி நானும் ஓட்டிருக்கேன் ஸ்கூட்டர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. எங்கள் அப்பா கேட்பார், என்னடா ஒன்று 2 கையை வச்சுட்டு ஸ்கூட்டர் மாதிரி ஓட்டுற, ஒன்றுமே காணமே அப்படின்னுவார். உங்களுக்கு கண்டு தெரில, எனக்கு தெரியுது. அதான் இயேசு சொன்னார், சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அவங்க ஸ்கூட்டர் இல்லாமல் ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க. நீங்கள் இவ்வளோ வேதம் இருந்தும் தரிசனம் பார்க்க தெரில, அதனால தான் சிறு பிள்ளையை போல் மறுபடியும் ஆங்கப்பா. தானியேலை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபேக்ட் சொன்னார். தானியேல் எரேமியா தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிட்டு இருந்தாராம். தானியேல் எரேமியா தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது he was reading எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும் படிக்கு. பாபிலோன்ல இருக்கிறான் சிறையிருப்புல தானியேல். எரேமியா சொல்லியிருக்கான் 70 வருஷம் தான் சிறையிருப்பு, 70 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிரும்ட்டு. இப்போ 70 வருஷம் முடிய போகுது. அப்போ தானியேல் என்ன பண்ணுறான்னா, ரிலீஸ் ஆன மாதிரி கற்பனை பண்ணுறான். இப்போ இங்கே பாபிலோனில் தான் இருக்கான், சிறையிருப்பில் தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன இமேஜின் பண்ணுறான், நான் ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு கற்பனை பண்ணுறான். அவன் வீட்டில் மாடியில் ஜன்னலை திறந்து எருசலேமை நோக்கி ஒரு ஜன்னல் போட்டிருக்கான் வீட்டில். அது அவனுடைய வாஸ்து. எருசலேமை நோக்கி போட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், எருசலேமை நோக்கி பார்க்குறான். பாபிலோன்லேருந்து எருசலேம் 1500 மைல் தள்ளி இருக்கு. அந்த ஜன்னல் வழியை பார்த்தா எருசலேம் தெரியுமா? எருசலேம் தெரியாது, பாபிலோன் சூப்பர் மார்க்கெட் தான் தெரியும். ஆனால் எல்லாரும் பாபிலோன் சூப்பர் மார்க்கெட்டை ஜன்னல் வழியை பார்ப்பாங்க. தானியேல் எருசலேமை ஜன்னல் வழியை பார்க்குறான். ராஜா சொல்லியிருக்கான், யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னபோது, யாருடா இந்த ராஜா சொல்கிறது வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வணங்குவேன். ஏன்? நான் லிபரேட் ஆகிட்டேன், நான் சிறைச்சி கால கைதி இல்லையே, அதனால தான் அவன் வணங்கினான். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் ஜெபம் பண்ணான். எரேமியாவுக்கு 70 வருஷம் சொன்னீங்களே ஸ்தோத்திரம், இப்போ நான் எருசலேமை பார்க்குறேன் ஸ்தோத்திரம், நான் இப்போ பாபிலோனில் இல்லை எருசலேமில் இருக்கேன், அதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். அபகுக்கு ரொம்ப கோபம், மூக்குக்கு மேலே. அவன் ஒரு சோல்ஜர். அந்த அவன் வசிக்கிற ஊருக்கு வெளியே ஒரு காவற்கூடம் இருக்குது, அதாவது வாட்ச் டவர். அது உயரமான கோபுரம், லைட் ஹவுஸ் மாதிரி. அதிலிருந்து போய் பார்ப்பான்.
டியூட்டி போட்டிருப்பாங்க, போய் பார்க்கணும் எதிரிகள் வர்றாங்களா அப்படின்னு. வந்தாக்கி அலாம் அடித்து அல்லது எக்காலம் ஊதி சோல்ஜர்ஸ் எல்லாம் யுத்தத்துக்கு கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா கல்தேயர் வந்து அவங்க நாட்டை சிறப்பிடிச்சிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கோபம். நாங்கள் இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய ஜனம், கல்தேயர்கள் யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ், அவங்க எங்களை சிறப்பிடிச்சிருக்காங்க, நீங்கள் ஏன் எங்களை விட்டீங்க? இந்த கேள்வி எனக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேள்வி கேட்குறான். அபகுக் 2:1-2. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். கவனித்து பார்ப்பேன், கவனித்து பார்ப்பேன். பால் யாங்கிச்சோ சொல்கிறார், யூ ஷுட் ஹேவ், இஃப் யூ வாண்ட் அ சைக்கிள் யூ ரைட் அபவுட் த சைக்கிள். பிலிப் சைக்கிள் இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி இருக்கணும், பெல் இருக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணி கற்பனை பண்ணி நீ அதை இது பண்ணு. மாப்பிள்ளை வேணுமா, என்ன மாதிரி மாப்பிள்ளை, எத்தனை அடி உயரம், என்ன வேலை பார்க்கணும் போட்டு அதை வந்து அடகாக்கணும். யூ ஹேவ் டு ப்ரூட் ஓவர். ட்ரீம், ட்ரீம் இஸ் ஒன் டைம் ஈவென்ட், ப்ரூடிங் இஸ் கண்டினியூஸ் ட்ரீம். தொடர்ந்து கனவு காணும். நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை தான் பார்ப்பீங்க. நீங்கள் கண்டது உருவாகும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்பொழுதுமே தரிசனத்தை கண்டார், எப்பொழுதுமே பிதாவின் குரலை கேட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பொழுதும் பிதாவின் தரிசனத்தை பார்த்தது போல அவர் நமக்கு மாதிரியாக இருப்பதனாலே நாமும் தரிசனத்தை எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அவர் பிதாவின் குரலை எப்பொழுதும் கேட்டதினாலே நாமும் பிதாவின் குரலை கேட்க வேண்டும். இந்த 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. கிறிஸ்து நீங்கள் மாதிரின்னா உங்கள் மாதிரி, நான் ஒரு மாதிரியாக இருக்கேன், ஆனால் இப்போ உங்கள் மாதிரியாக மாறணும். அதனால் இந்த வசனத்தை சொல்கிறேன், உங்கள் மாதிரியாக என்னை மாற்றுங்க. யோவான் 5:18-19. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்க தாமாய் எதை செய்றீங்களோ அதுக்கு பரலோகம் உங்களுக்கு போடுற மார்க் 0. ஆனா தேவ கிருபையில் நீங்க எதை செய்றீங்களோ அதுக்கு தான் மார்க். அதான் சொல்லியிருக்காரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொன்னாரா, இயேசு நமக்கு சொன்னாரா? சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரா, இயேசு நம்மளை பார்த்து சொன்னாரா? நம்மளை பார்த்து சொன்னார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அவர் எல்லாம் நம்ம காட்டினா தானே அது எப்படி நம்ம செய்ய முடியும்? அவர் வார்த்தையை வச்சு தான் பிடிக்கணும். அவர் மறக்கலை, வார்த்தையை மறக்க மாட்டார். நம்ம மறந்துருக்குமான்னு பார்ப்பார். நம்ம மறக்கலைன்னு தெரிஞ்சா ஹீ இஸ் பவுண்ட். அதான் சொன்னார், பூலோகத்தில் நீ எதையோ கட்டவிழ்க்கிறியோ பரலோகத்தில் நான் கட்டவிழ்த்துறேன், ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ கழுத்து போடுறதுக்கு முந்தையே பரலோகத்து சீலை நான் போட்டுடுறேன், நீ கழுத்து போட்டு வச்சுக்கோ. அவர் பரலோகத்து சீலை போட்டார், நம்ம கழுத்து இன்னும் போடல. அதனால தான் அவர் பார்க்குற மாதிரி பார்க்கல. ஜான் 8:38. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். பிதாவினிடத்தில் கண்டதை அவர் செய்தார், பிதாவினிடத்தில் கேட்டதை அவர் பேசினார். குழந்தைகளை ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுங்க. சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அவங்க அப்பா வந்தாருன்னா போதும் பிள்ளைங்க ஓடி போய் அடுத்த ரூமில் இருக்கும். அப்பா இந்த ரூமில் இருந்தால் பிள்ளைகள் அந்த ரூமில் இருக்கும், அப்பா அந்த ரூமுக்கு வந்தால் பிள்ளைகள் இந்த ரூம் வந்துடும். தேர் ஆல் த டைம் was brought up under fear, under suspicion. சந்தேகத்திலும் பயத்திலுமே இருப்பாங்க. அப்பா முன்னால் போக மாட்டாங்க. அப்படி உள்ள குழந்தைகள் பிறகு கல்யாணம் பண்ணால் தேவில் அந்த காலத்தில் பயந்தாங்கல்ல, அந்த காலத்தில் சந்தேகப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி அப்பா ரோலில் எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. திஸ் இஸ் அ மென்டல் டிஸார்டர் கால் psychic projection, because the father image they have seen for over a period of time, they will become that image and have suspicion on anything, suspicion and infuse fear on the other people. This is a mental disorder called psychic projection. Okay, when you show love to your children, என் பையன் படிக்க மாட்டேங்கான், பெரம்ப வச்சு கொடுத்தேன் அப்படிம்பாங்க.
நான் சொன்னேன், அந்த பிரம்பை கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கணும். என் பையன் படிக்கலைன்னா பிரம்பை கொடுத்தா படித்தானான்னு கேட்டேன். பிரம்பை குடித்தா இன்னும் மோசமாயிட்டான் தெரியுமே. பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹவு டு ட்ரீட் சில்ட்ரன், ஹவு டு மோட்டிவேட் சில்ட்ரன். என் டாக்டரை மோட்டிவேட் பண்ணேன். நீ இங்கிலீஷில் சூப்பராக இருக்கு, அப்பாவோட நல்லா பேசுகிற, ஸ்டேட் ரேங்க் வாங்கணும். வாங்குவேன் டாடி. She got state rank, 92% she got in English. She went to former chief minister Jayalalitha அவங்ககிட்ட கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தா. 92 மார்க் இந்த ஸ்டேட்டில், ஃபோட்டோவில் பேப்பரில் வந்தது, டிவி இன்டர்வியூ வந்தது. யூ ஹாவ் டு மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன், மேக் தம் கிரேட். இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், மக்கு மண்டை, திட்டுவீங்க. வாத்தியார் திட்டியே படிப்பை விட்டுட்டு போனவங்களாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். அதனால் நான் வாத்தியாராக இருக்கும்போது யாரையும் திட்டல. ஒருத்தன் ஃபிசிக்ஸில் 1 டிஜிட் மார்க் தான் எப்போ வாங்குவான். அவனை கூப்பிட்டேன், டேய் என்னடா 1 டிஜிட் மார்க் வாங்குற, வேறு ஏதாவது கண்ணா பின்னான்னு எழுதிட்டா கூட நான் ஒரு 15 மார்க் போட்டிருப்பேனே, ஃபிசிக்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது எழுது அப்படின்னு கூட சொல்லி பார்த்தேன். இல்லை சார், எங்கள் அப்பா ஸ்வீப்பர், அவர் சொல்லியிருக்காரு, நம்ம வேலைக்கு போதும்டா, நீ படித்ததெல்லாம் போதும், பொண்ணு கிடைக்காது நீ ரொம்ப படிச்சிட்டேன்னா நம்ம உறவில், அதனால் நீ படிக்கிறத நிறுத்துன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் வந்துகிட்ருக்கேன். நான், டேய் நாளையிலேருந்து எங்கள் வீட்டில் அவுட் ஹவுஸ் ஒரு ரூம் இருக்குது, நீ அங்கே வந்து தங்குற. அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா. கரெக்ட் தான், எங்கள் வீட்டுக்கு வா, எலக்ட்ரிசிட்டி இருக்குது. வேலூரில் என் வீட்டில் வச்சு அவனை படிக்க வச்சேன். அந்த எஸ்சி கோட்டாவில் மெடிக்கல் சீட் கிடச்சிது. எம்பிபிஎஸ் முடித்தான், பிஜி முடித்தான். ஆந்திர பிரதேசில் டாக்டராக ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தான். ஒரு நாள் நான் சிஎம்சி போகும்போது, பாஸ்டர் என்னை ஞாபகம் இருக்கான்னா, டே ஞாபகம் இருக்கு, 1 டிஜிட்டு அப்படின்னு. அந்த 1 டிஜிட்டு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆனால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டீச்சர். அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து வயசு காலத்தில் பத்மு தீவில் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு குகையில் போய் தங்கியிருக்கான், வீடு கிடையாது, குகையில் தங்கிட்டு 93 வயசு. 93லேருந்து 94 வயசு உள்ள அப்போஸ்தலன் ஜான், அவனுக்கு என்ன ஆசைன்னா, அவன் வாழ்கிறதுக்கு 30 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து, நான் பரதீசுக்கு சென்றேன், சரீரத்தில் போனேனோ சரீரம் இல்லாமல் போனேனோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அனுபவத்தை எழுதியிருக்கார் கொரிந்தியரில். இதை படித்தோடனே யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறான், கர்த்தாவே இந்த பவுல மாத்திரம் போனான்றீங்க பரதீசுக்கு, நான் போக முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாயிடுச்சு. உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், நீ போவப்பா, நீ போவ, ஏன் நீ ஆசைப்பட்டல. எந்த ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்கோ, யுவர் டிசைர் ஹேஸ் டு ரீச் அ பாய்லிங் பாயிண்ட், then you will get it. Revelation 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதை கொடுத்தீங்களே, எனக்கு தரமாட்டீங்களா? சமாரியா ஸ்திரீட்ட பேசுனீங்களே, என்கிட்ட பேச மாட்டீங்களா? மரியாள்கிட்ட பேசுனீங்களே, பேச மாட்டீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு காட்டினது எனக்கு காட்ட மாட்டீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும், பேசணும், அப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் கேட்கக்கூடாதபடிக்கு காது இல்லாதவர் அல்ல, பேசக்கூடாதபடிக்கு வா இல்லாதவர் அல்ல. இதையும் சொல்லிக்கணும் நம்ம. இவனுள்ள அன்பின் பரமபிதாவே, எங்களுக்கு தரிசனத்தை காணணும்ப்பா. நாங்களாம் உங்கள் ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க. வேலைக்காரங்க எஜமான் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு தெரிஞ்சால் தானே அவங்க வேலை செய்ய முடியும். நாங்கள் பாட்டில் எங்கள் வேலையை செய்துட்டு இருந்தோம்னா, நாங்கள் வந்து சந்திரன் மாதிரி இருக்கோம், நீங்கள் சூரியன். உங்கள் ஒளி எங்கள் பட்டு, அந்த ஒளியைத்தான் நாங்கள் கொடுக்கணும். நாங்களாக ஒளி கொடுத்தோம்னா அது ஒன்றுமே இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். அதனால் லெட் த க்ளோரி ஆஃப் த லார்ட், லெட் த க்ளோரி ஆஃப் த ரைச்சியஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் ரிஃப்ளெக்ட், ஃபால் upon my personality so that people shall see Jesus in me. I am a living epistle. நடமாடும் நிருபமாய் நான் இருக்க, என்னில் கிறிஸ்துவை காண கர்த்தர் உதவி செய்யும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த மக்களுக்காயும் ஜெபிக்கிறேன். Lord, you are telling me now, a few people who are watching this program right now, you are going to open their eyes. Yes, yes. நமக்கு தரமாட்டாரான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நைட்டில் தருவார் உங்களுக்கு, இயேசுவின் நாமத்தில். I am telling what my Lord is telling me. Your eyes shall be open.
யூ வில் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய குரலை கேட்பீர்கள், மெல்லிய சத்தத்தை கேட்பீர்கள். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் பேசிட்டார்னா, அவரை கண்டுட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் இருக்கிற நீங்கள் தலை நேராக மாறிவிடுவீர்கள். God will make you right side up. You are upside down now. Lord, make everyone right side up to see you. உங்களை காண கிருபை தாங்க. வேதத்தில் எத்தனை பாத்திரங்கள் கண்டாங்க. நாங்களும் சொப்பனத்தில் பார்க்கணும், தரிசனங்களை காணணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாத இயேசுவின் தீட்டுள்ள என்னையும் இதயம் கொண்டான், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டான், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி காட்டிட பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட நீங்குகிறார். சிலுவை நாத இயேசுவின் அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை ஊற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னையும் நெருக்கிடும். மனங்களை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாத இயேசுவின் Naveen will blow the trumpet. Close your eyes and see. All the obstacles that prevent you from seeing the vision is going to fall as the walls of Jericho fell. எரிகோவின் மதில் சுவர் விழுந்தது போல தரிசனத்தை காணாமல் தடையாயிருக்கும் சுவர்கள் வீழ்கின்றன. இயேசுவின் நாமத்தில்.
மனக்கண்களை திறந்திருக்கிற தேவன் அவர். நம்முடைய உள்ளான மனுஷனில் பலப்படும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, உனக்குள் இருப்பவர் அவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள் இருப்பவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகளை? உங்களுக்குள்ளாக இருந்து அந்த தேவன் கிரியை செய்ய போகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாரும் சேர்ந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறவர்கள் we are going to sing the vision songs. எல்லா கரங்களையும் தட்டி உற்சாகமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் எனக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். சொல்லுவோம் எல்லாரும், பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். எல்லாரும் விசுவாசித்து பெரிய காரியம் சொல்லுங்கள் எல்லாரும், பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பார்வோனின் சேனை தொடர்ந்தாலும் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நமக்கு முன்பாக போவார். பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலோ, சொல்லுங்க, பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலோ தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலோ, கரங்களை உயர்த்தி பெரிய காரியம் சொல்லுங்களேன், பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். தடைகளை தகர்த்தெறிந்து பெரிய காரியம் இந்த மாதத்தில் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். உனக்குள் இருப்பவர் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். விசுவாசித்து சொல்லுவோம் எல்லாரும், உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம் பெரியவரே, பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். Let me worship the Lord with the strings and instruments. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடுவோமா? மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
படைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், கிருபை. மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா ஆமென். இயேசுவை துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya நல்லா சேர்த்து சொல்லுவோமா, அந்த ராஜாதி ராஜனுக்கு ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்து. அவர் மகிமை நிறைந்தவர். ஓ நேச, அந்த நேச மனவாளனே, தினம் இருக்கிற இடத்துல நம்மளை தாழ்த்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து அல்லேலூயா